friends, welcome to Annams recipes. நாம போன வீடியோவில் கண்டி நுவரெலியா வரையும் பார்த்துட்டு நுவரெலியாவில் ஸ்டே பண்ணுற வரையும் பார்த்தோம். இன்னைக்கு நுவரெலியாவில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் கட்டாயமாக உங்ககிட்ட சொல்லணும். நான் அந்த வீடியோவில் இந்த எலிஃபண்ட் கொஞ்சிற வீடியோவை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். அது பாருங்கள், 2 யானை, அதாவது அம்மா யானையும் குட்டி யானையும் எவ்வளோ அழகாக பாருங்க, அது கொஞ்சது தும்பிக்கையோட. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எவ்வளோ அன்போடு இருக்குது பாருங்க. நம்ம மிருகங்கள் நினைக்கிறோம், அதுக்கிட்ட கூட அம்மா குழந்தைங்கிற பாசம் எவ்வளோ இருக்குது இல்லையா. இப்போ நுவரெலியாவில் காலையில் ரூம்லேருந்து கிளம்பினோம். வழி எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது. ஸ்ட்ராபெரி ஃபார்ம் அதெல்லாம் இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் விக்டோரியா பார்க், அதுக்கு தான் நாங்கள் போனோம். அந்த பார்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூலாக இருக்கிறதுனால பார்க்கவே பாருங்கள் ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லா இருந்தது. அங்கே நாங்கள் ஒரு சிங்கள கல்யாண ரிகர்சல் பார்த்தோம். அதாவது அன்னைக்கு தான் அவங்களுக்கு கல்யாணம். அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட், நம்ம இதுலலாம் கல்யாண ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோலாம் எடுப்பாங்க இல்லையா, அதுக்காக அந்த பொண்ணு மாப்பிள்ளை அவங்களுக்கு தோழர் தோழிகள் எல்லாம் அந்த பார்க்கில் அந்த ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்டு இருந்தது. அவங்களோட தான் நாங்கள்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கோம் பாருங்கள். அது ஒரு பெரியவர் ஒருத்தர், 2 சின்ன பசங்க ஒரே மாதிரி, அதே மாதிரி கேர்ள்ஸ்லேயும் ஒரு பொண்ணு 2 சின்ன பசங்க. இதெல்லாம் நாங்கள் எங்கள் குரூப்பில் போனவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களோட நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட நானும் எங்கள் ஹஸ்பண்டும் நின்று எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஸ்டைலில் தான் அவங்க சிங்களவங்கெல்லாம் சாரீ கட்டுவாங்க. அவங்களுடைய கல்யாண ட்ரெஸ் இதுதான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. அவங்களோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அந்த பார்க்கெல்லாம் நல்லா சுற்றி பார்த்தோம். நம்ம ஊரில் கொடைக்கானலில் இருக்க மாதிரி இருந்தது. இன்னும் ரொம்ப பசுமையாக ரொம்ப நீட்டாக நல்லா வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்த்து முடித்தோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா, அந்த பார்க்லேயே விக்டோரியா மியூசியம்னு ஒரு இடம் இருந்தது. அதுக்கு ஃப்ரண்ட்டில் தான் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் நின்றுட்டுருக்கோம். அந்த மியூசியம் நல்லா இருந்தது. அங்கே சிலோனில் உள்ள இதெல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. நான் அந்த மியூசியமுடைய வெளியில் தான் நின்றுட்டுருக்கேன். அந்த மியூசியம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் சீதையை ராவணன் சிறை வச்சுருந்தார் இல்லையா, அந்த அசோகவனம் பார்க்க போனோம். அந்த அசோகவனத்தில் இது பார்க்குறீங்கல்ல, இதுதான் அந்த அசோகவனம். அங்கே சீத்தை அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருக்குது. ஹனுமன் கொண்டு போய் அந்த கணையாளி கொடுக்கறது, அந்த மாதிரி படத்தை சிலையாக வச்சு, அது ரொம்ப பள்ளத்தில் இருந்தது. ஒரு ஆறு ஓடிட்டு இருந்தது. இங்கே பார்க்கறது அந்த ஹனுமன் உடைய பாதம்னு சொன்னாங்க. அதுக்கு தான் அவங்க பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த இடத்துல ரொம்ப ஆறு ஓடினதுனால அதை இறங்கி யாரும் பார்க்கல. நாங்கள் எல்லாருமே மேலே இருந்து தான் பார்த்தோம். அப்புறம் இது அந்த கோவில், ராமர் கோவில் மேலே இருக்குது பாருங்கள். ராமர் லக்ஷ்மணர் சீதை இருக்குது. இந்த கோவில் கிட்ட சுற்றி தான் அந்த அசோகவனம் இருக்குது. அதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்தால் வழியில் ராவணன் ஃபால்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. அங்கே எங்கள் கைடு எல்லாரையும் இறக்கி விட்டு குளிக்கிறவங்க குளிக்கலான்னு சொன்னார். ஆனால் நாங்கள் யாருமே அந்த ஃபால்ஸில் குளிக்கலை. அங்கே ரொம்ப நிறைய பேர் குளிக்கலை, 2-3 பேர் தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்க்குறது இதெல்லாம் எதுவும் ஸ்வீட்டுன்னு நினச்சிடாதீங்க. இதெல்லாம் அந்த ஃபால்ஸுக்கிட்ட கல் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கல்லெல்லாம் அங்கே டிசைனாக அழகழகாக இருந்துச்சு. இந்த கல்லுகளெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்களும் சில கல்லெல்லாம் வாங்கினோம். பாருங்கள், ப்ரௌன் கலரு மைசூர் பாகு மாதிரியே இருக்குது சில கல்லெல்லாம் இல்லையா. அது பிங்கெல்லாம் ஏதோ ஸ்வீட் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கலராக இருந்தது. அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் இதுதான் அந்த ஃபால்ஸில் குளிக்கிற இடம். நல்லா அப்படி அமைதியாக ஓடிட்டு இருந்தது. ஆனால் அது போகிற வழி ரொம்ப யாரும் அங்கே அதில் குளிக்கலை. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு
வழியில் வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லுமே வந்து ஆயுர்வேதங்கள் தான், அதாவது மூலிகைகள் இருக்குது. அவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே மருந்துகள் எல்லாம் செய்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். இது பார்த்தீங்கன்னா வெனிலா பீன், நம்ம வெனிலா எசன்ஸ் எடுப்போம் இல்லையா, அந்த செடி. அதாவது அது செடி இல்லை, கொடி, ஒரு மரத்தில் அப்படியே சுற்றிட்டு இருந்தது. மேலே நீங்கள் பார்த்தது தான் வந்து அந்த வெனிலா பீன் சொல்கிறது, தண்டு மாதிரி இருந்தது இல்லையா, அதுதான் இது. பார்த்ததே இல்லை இந்த செடியை. எனக்கு பார்த்ததும் அப்படியே வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. அதை அப்படியே எடுத்தோம். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு இடமும் இங்கே ஒவ்வொரு இடமும் போயிட்டே இருந்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப இதுக்கெல்லாம் வந்து டைமே இல்லை, டக்கு டக்குன்னு எடுக்க வேண்டியதாக இருந்தது. இது வந்து நான் வழியில் வந்து வாங்கினேன். கண்டி போகிற வழி எல்லாமே இந்த கூடைகள் தான் இருந்தது, நிறைய அந்த மூங்கில் பேம்பு கூடைகள் எல்லாம். ஆனால் வந்து எங்களால் நிறுத்தி வாங்க முடியல. போகிற வழியில் மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது. அப்போ எங்கள் கைட் வந்து காஃபி குடிக்கிறதுக்காக ஈவினிங் வந்து ஒரு கடைக்கிட்ட நிறுத்தினார். நான் வந்து காஃபி டீலாம் குடிக்க மாட்டேன். அங்கே பக்கத்தில் இருந்த கடையில் இதெல்லாம் விற்றுது. உடனே எனக்கு ஒரே குஷி. அவங்க காஃபி டீ குடிக்கிற நேரத்தில் நான் இது ரெண்டையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அந்த சின்னதாக இருக்குது பாருங்கள், அது வந்து அவங்க ஊர் விலைப்படி 30 ரூபா. பெருசாக இருக்கிறது வந்து அவங்க ஊர் விலைப்படி 50 ரூபா. 30 ரூபான்னு சொன்னால் நம்ம ஊர் விலைக்கு வந்து அப்படியே ஹாஃப் 15 ரூபா தான். இது வந்து 25 ரூபா. அப்புறம் அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து கதிர்காமத்துக்கு வந்தோம். கதிர்காமம் வந்து நுழையிற அதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியாவை கடந்து நம்ம வந்து கதிர்காமத்துக்கு வரணும். அங்கே வந்து அது நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு ரோட்டில் நிறைய பைனாப்பிள் விற்றாங்க. எங்கள் கைடு வந்து ஒரு 4-5 பைனாப்பிள் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அவர் வந்து எங்களை எங்கேயுமே ஷாப்பிங் விடலை. டொரியாம் பழம்லாம் விற்றுது, அதெல்லாமே சாப்பிட்டு பார்க்கல. பட் இவர் வாங்கி வைக்கவும் நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், இவர் வீட்டுக்கு வாங்குறாரு போல் அப்படின்னு. அப்புறம்தான் தெரிஞ்சுது அந்த கதையே. அப்போ பார்த்தா வழியில் யானை வந்தது. நான் வந்து டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி நானும் எங்கள் ஹஸ்பண்டும் உட்காந்துக்கிட்டோம். அந்த பக்கம் ஃப்ரண்ட் சீட்டில் என் பையன் உட்காந்துருந்தான். ஒரு யானை வந்து டிரைவர் பக்கம் வந்தது. அப்போ அந்த பைனாப்பிள் எடுத்து டிரைவர் கொடுத்துட்டாரு. அது சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அப்புறம்தான் என் மனசுக்குள்ள ஒரு பீதியே உருவாகிடுச்சு. ஐயோ, கதிர்காமம் போகிற வரைக்கும் யானை வரக்கூடாதுன்னு சாமியை கும்பிட்டுட்டே போனேன். அப்போ தான் எங்கள் கைட் சொன்னார், தம்பியை பார்க்க போகிறதுனால அண்ணன் வந்து ட்ரபிள் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நல்ல ஃபாரஸ்ட் ஏரியா. அதனால அது போகிறச்ச அவர் சொன்னார், நைட் ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது, இங்கே யானைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு. அப்படியே பயந்துட்டே போனால் இன்னொரு பெரிய யானை என் பையன் இருக்கிற விண்டோ கிட்ட வந்து நின்றுது. அவர் கைடு வந்து, நீ கொடுப்பா அந்த பைனாப்பிளை குடுன்னு சொல்கிறாரு. எனக்கோ பக்கு பக்குன்னு இருந்தது. அப்படியே தும்பிக்கையில் அவன் தாட சுழட்டி எடுக்கக்கூட அதால் முடியும், அந்த அளவு இருந்தது. அப்புறம் அவன் கொடுத்தான். டக்குன்னு அதுக்கு அவனுக்கு ஒழுங்காக கொடுக்க தெரியல, கீழே விழுந்துருச்சு. அப்புறம் அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு போயிருச்சு. அப்புறம் எனக்கு கதிர்காமம்னு போட்டு அந்த போர்டு வர்ற வரையும் அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு போனோம். அப்புறம் கதிர்காமம் வந்தது. இது பார்க்குறதெல்லாம் வந்து கதிர்காமத்தில் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பாருங்கள். அங்கே ஹோட்டல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொன்ன மாதிரி அங்கே ஃபர்னிச்சர்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள், இந்த சேர் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. டீப்பாய் எல்லாமே நல்லா இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே. அதனால நான் வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். டாய்லெட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அவர் சொன்னார், நாங்கள் ஒரு 3 மணிக்கு அங்கே போனோம். அவர் 5 மணிக்கா நம்ம கிளம்புவோம், நடந்தே தான் போகணும். 6 மணிக்கு அங்கே பூஜைகள் எல்லாம் ஆரம்பிக்கும், விசேஷமாக இருக்கும், நம்ம அதுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து தான் போனோம். போனால் அங்கே ஒரு ஆறு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஆறு நான் பேர் மறந்துட்டேன். அந்த ஆறில் இறங்கி அப்படியே நாங்கள் அதில் குளிக்கிறவங்கெல்லாம் குளிக்கிறாங்க. நான் அப்படியே அந்த தண்ணி மாத்திரம் அள்ளி நாங்கள் தலையில் தொளிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போனோம். போனால் அங்கே வந்து பழக்கடைகள் எல்லாம் இருந்தது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அங்கே இருந்த பழக்கடைகள், எல்லா பழங்களும் இருந்தது. அது முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது வந்து விளாம்பழம். கதிர்காமம் போகிற வழியெல்லாம் விளாம்பழங்கள் நிறைய விற்றுது. அப்படியே தட்டு தட்டாக. முதல்ல எனக்கு தெரியல என்னவோ அடிக்கடிக்கு வச்சுருக்காங்கன்னு. அப்புறம்தான் பார்த்தா அது எல்லாமே விளாம்பழம்.
நாங்கள் போனதுமே அந்த ரெஸ்டாரண்ட்டில் கூட எங்களுக்கு விளாம்பழ ஜூஸ் தான் கொடுத்தாங்க. நான் கூட என் சேனலில் அங்கே போயிட்டு வந்ததும் விளாம்பழ ஜூஸ் போட்டிருக்கேன். நாங்களும் வாங்கிட்டு வந்தோம். நம்ம இங்கே வாங்குற விளாம்பழம்லாம் வந்து அப்படி சிலது தான் நல்லா இருக்கும், சிலதெல்லாம் கெட்டு போயிடும். இது பாருங்க, மஸ்க் மெலன்லேயே சின்னது, என்னென்னவோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது. நல்லா குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க. சாரி, இது வந்து வாட்டர் மெலன், இதுதான் வந்து மஸ்க் மெலன். அப்புறம் விளாம்பழம், மாம்பழம். நாங்கள் சம்மர் சீசனில் போனதுனால எல்லா பழங்களும் நல்லா இருந்தது. விளாம்பழம் வாங்கிட்டு வந்தோம். அதை உடச்சி பார்த்தா ஒன்று கூட வேஸ்ட் ஆகலை. 6 பழம் வாங்கிட்டு வந்தோம், 6 பழமே நல்லா இருந்தது. அப்புறம் இங்கே பார்க்கறது, இந்த கடையில் பார்க்கறதெல்லாம் வந்து மாலைகள். இந்த மாலையை தான் வந்து அந்த கதிர்காமத்தில் உள்ள முருகனுக்கு வாங்கிட்டு போய் சாத்திட்டு அதை வந்து காரில் போட்டுக்கிறாங்க, இல்லை சாமிக்கு போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல எல்லாம் பூ மாலைகள் வாங்குவோம் இல்லையா, இங்கே வந்து இந்த மாலைகள் தான் விற்குது. இதையும் நாங்கள் வாங்கிட்டு போனோம். போய் இங்கே பார்க்கறது வந்து கதிர்காமம் முருகன். அங்கே வந்து முருகன் எல்லாம் வந்து சிலை வடிவில் இல்லை, திரை வடிவில் தான் இருக்கு. திரையில தான், அதாவது திரைனா பெயிண்ட் பண்ணி அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஒரு துணியில முருகன் வடிவத்தை பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிதான் இருக்காங்க எல்லா சுவாமிகளுமே. இந்த முருகன் கோவில்ல வந்து டெய்லியுமே 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் விசேஷ பூஜை நடக்குது. முதல்ல இந்த முருகனை வந்து முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து கும்பிட்டாராம். அதனால இன்னைக்கும் வழி வழியா அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க தான் வந்து முதல் பூஜை பண்றாங்க. அது பண்ணி முடிச்ச பிறகுதான் நம்ம பூஜைகள் வந்து நடக்குது. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு அந்த பூஜை. அதுவும் அவங்க அந்த முஸ்லீம் சமுதாயத்தினர் கொண்டு வர்ற அந்த பொருட்கள், அதை வந்து கம்பளம் விரிச்சு அதை கொண்டு வந்து சுவாமிக்கு செஞ்சு, அது ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள்ல ஒண்ணு. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம முறைப்படி எல்லா பூஜையும் நடத்தி பிரசாதங்கள் எல்லாம் வச்சு அது எப்படியும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நடக்குது. அப்புறம் எல்லாருமே அங்க வந்து வேண்டிக்குவாங்களாம், என்ன காரியம் நடக்கணும்னாலும். அதனால ரொம்ப நம்ம எல்லாம் வந்து தினம் தினம் கூட்டம் வருமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அங்க ரொம்ப கூட்டமா இருந்தது. அதெல்லாம் முடியவே வந்து 8:30 மணி ஆயிடுச்சு. அதெல்லாம் முடிச்சு நாங்க வந்தோம். பாருங்க, நான் கூட என் கையில அந்த மாலை தான் வச்சிருக்கேன். அந்த மாலை நாங்களும் 2 மாலை வாங்கிட்டு போனோம். வாங்கிட்டு போய் முருகன் கிட்ட சாத்திட்டு வாங்கிட்டு வந்து நம்ம காருக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு. இது வந்து அந்த முருகன் கோவில் வாசல், கதிர்காம முருகன் கோயில் வாசல்ல. இது வந்து அந்த கதிர்காம முருகன் கோயில்ல அது வேல் தான் ரொம்ப பிரதானமா இருக்கு, அது வச்சிருக்காங்க பாருங்க. அந்த வாசலுக்கு வெளியில தான் நான் நின்றுட்டு இருக்கேன். இது நானும் எங்க ஹஸ்பண்டும் அந்த கோயில் வெளியில நின்றுட்டு இருக்கோம். இது வந்து அந்த வெளியில புத்தர் கோவிலும் ஒன்று இருந்தது. இது பார்த்தீங்கன்னா எங்க ஹோட்டல் நைட்டு டின்னர்ல டெசர்ட்ஸு அதெல்லாம் தான் நான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து போன வீடியோலே கேட்டிருந்தீங்க, ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்தது, வெஜிடேரியன் ஃபுட்டெல்லாம் எப்படி அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஃபுட்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நல்லா மேனேஜ் பண்ணிக்கலாம். அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து இடியாப்பம், ஆப்பம் இருந்தது. அதுக்கு வந்து வெஜிடேரியன் ஸ்டியூ இருந்தது. அப்புறம் வந்து அங்கே சம்போல்னு சொல்லுவாங்க, அது வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் இடிச்சது, அதுதான் வந்து அவங்க இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றாங்க. அதுவும் ரெட் ரைஸ் இடியாப்பம் எல்லா இடத்துலையுமே இருந்தது. அதனால ஓரளவுக்கு வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருந்தது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அதோடு இல்லாமல் இந்த மாதிரி டெசர்ட்ஸும் நிறையா இருந்தது, ஐஸ்கிரீம் இருந்தது. முக்கியமாக சொல்லணுன்னா ஃப்ரூட்ஸ் இருந்தது. எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே பைனாப்பிள், பப்பாளி, வாட்டர்மெலன் 3மே இருந்தது. அதை சாப்பிட்டே நம்ம வந்து ஓட்டிடலாம். அப்புறம் வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் இருந்தது. அப்புறம் நல்லா கட்டி தயிர் இருந்தது, சாதம், ஒயிட் ரைஸ் இருந்தது, பிக்கிள் இருந்தது. அதனால போனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்றலாம். நல்லாவே இருக்குது சாப்பாடெல்லாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து நைட்டு அன்னைக்கு வந்து கதிர்காமத்தில் தான் ஸ்டே பண்ணோம். மறுநாள் தான் வந்து
பாலபிட்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட் ஹவுஸ் மாதிரி போட்டில் போகிறது, அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கைட் சொன்னார். வந்து இதெல்லாம் சாமிலாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் கதிர்காமத்தில் அன்னைக்கு ஸ்டே பண்ணோம். அடுத்த வீடியோவில் அந்த பாலபிட்டியா போட் ஹவுஸ் எல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.